ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் சவுசவுக்காய் பாசிப்பருப்பு கூட்டு தாங்க செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு தேவையில்லைங்க, பாதி அளவுக்கு வெந்து வந்தாலே போதும். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்து தாளிச்சுக்கிறலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கிறலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சவுசவுக்காயையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். சவுசவுக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். குக்கரில் வச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ பாருங்கள், காய் பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவும் வடிகட்டாமல் அப்படியே தாங்க சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு வற்றி வரணும். இப்போ இதை 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஒரு சவுசவுக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.